வணக்கம் நேர்களே. திரையுலகில் எம்.ஆர். ராதா என்ற வில்லன் நடிகர் மிகச் சிறப்பாக அக்காலத்தில் நடித்தவர். வில்லன் என்றால் எம்.ஆர். ராதா என்ற அளவுக்கு அவர் மிகச் சிறப்பாக வில்லன் கேரக்டர்களை அருமையாக செய்வார். பலரும் அவரை பாராட்டியிருக்கின்றார்கள். அவரது கேரக்டரை இன்னொருவர் நடிப்பது என்றால் மிகவும் எளிதானது அல்ல. அவர் திருச்சியில் சங்கிலி ஆண்டபுரத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்த பகுதியை ராதா காலனி என்று அழைத்தனர் அப்பொழுது. ஆனால் தற்பொழுது அந்த காலனி இடிக்கப்பட்டு அதில் அப்பார்ட்மெண்ட்டுகள் கட்டப்பட்டிருந்தது. அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் அவரது வீட்டு சாக்கடையை தள்ளி கொண்டிருந்தாராம். அப்பொழுது வழிப்போக்கர் ஒருவர், என்னங்கண்ணே, நீங்கள் மிகப்பெரிய நடிகராச்சே, சாக்கடை தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேட்டாராம். அதற்கு எம்.ஆர். ராதா அவர்கள், உன் வீட்டு சாக்கடையை நான் தள்ளவில்லையே, என் வீட்டு சாக்கடையைத்தானே தள்ளி கொண்டிருக்கின்றேன். வேலையில் மேல் வேலை கீழ் வேலை என்று என்ன இருக்கிறது என்று அவரை திட்டி அனுப்பினாராம். அவரது நடிப்பு திறமையை நடிகர் திலகமே ஒரு முறை பாராட்டியிருக்கின்றார். எப்படி என்றால், நாங்கள் இருவரும் ஒரே காட்சியில் தோன்றும்போது நான் ஒரு செகண்ட் கேர்லெஸ்ஸாக இருந்துவிட்டாலும் அவர் முகபாவனைகளில் வேரியேஷன்ஸ் கொடுத்து முதலிடத்தை தட்டி சென்று விடுவார் என்று கூறியிருக்கின்றார். அதுபோன்று அவர் முகபாவனை மாற்றி மாற்றி அமைப்பதில் மிகவும் வல்லவராக இருந்தார். நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது இம்மணின் மகள். வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.